வணக்கம் உறவுகளே, நான் தான் உங்கள் ஸ்பாட்டன் முருகன். ஸோ நான் காஸ்டின் புத்தகத்தில் ஸ்டூடெண்ட்ஸாக படிச்சுக்கிட்டு இருக்கேன், நெட்வொர்க்கிங் கோர்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ நெட்வொர்க்கிங்கில் எனக்கு என்ன கான்செப்ட் எடுத்தாங்கன்னா ஐபேட்ஸ் பற்றி எடுத்திருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ ஐபேட்ஸ் பற்றி நான் உங்களுக்கு கற்றுக்கிறதுக்கு என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய கற்றுக்கலாம். ஸோ அந்த ஐபேட்ஸை என்ன கான்செப்ட் எடுத்தாங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். ஸோ ஐபேட்ஸ் நமக்கு என்ன தெரியும், 4 டைப்ஸ் ஆஃப் நம்பர். ஒரு 4, அதாவது இந்த மாதிரி எக்ஸாம்பிள் இருக்கும். ஓகேங்களா? 4, அதாவது நிறைய நம்பர் இருக்கே சார் அப்படின்னு கேட்பீங்க. ரொம்ப இது, அதாவது நெட்வொர்க்கிங்கில் ஒரு டாட்டுக்கு பிறகு ஒரு டிஜிட் அப்படின்னு எத்தனை டிஜிட், 4 டிஜிட் நம்பர். ஸோ இந்த ஐபேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டிவைஸ் அலோகேட் பண்ணி கொடுத்தாங்கன்னா யூனிக்வாக இருக்கும். ஒரு டிவைஸ்க்கு ஒரு நம்பர் தான் இருக்கும். ஆனால் அந்த இப்போ ஒரு டிவைஸ், இந்த இது வந்து என்னோட டிவைஸோட ஐபேட்ஸ், கரெக்ட்டுங்களா? ஸோ இது வந்து நான் வந்து டெல் லேப்டாப் பயன்படுத்துகிறேன். டெல் லேப்டாப் அலோகேட் பண்ண டிவைஸோட ஐபேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 111-208-5192 சொல்லி அலோகேட் ஆயிருக்கு. ஸோ இது எப்படி நமக்கு வந்து என்னோட டிவைஸ்க்கு அலோகேட் ஆச்சோ அதே இந்த நம்பர் அனதர் பிசிக்கு அனதர் டிவைஸுக்கு அலோகேட் ஆகாது. அதனால தான் என்ன சொல்றாங்க, ஐபேட்ஸ் இஸ் ஏ யூனிக் நம்பர் அப்படின்னு கால் பண்றாங்க. ஸோ இந்த நம்பர்லாம் இருக்கு இல்லையா, இந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்ச் கொடுக்குறாங்க ஐபேட்ஸ்ல. ரேஞ்ச் தான் இந்த நம்பர்ல இருந்து இது வரைக்கும் தான் இருக்கணும், இதுல இருந்து ஆரம்பிக்கணும், இதுல இருந்து முடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ரேஞ்ச் இருக்கு இல்லையா. அதே மாதிரி ஐபேட்ஸ்க்கு ஒன்று இருக்கு. ஸோ 0ல இருந்து 250 வரைக்கும் தான் அலோகேட் ஆகும். ஐபேட்ஸ்ங்கிறது என்னது, 0ல இருந்து 250 தான் அலோகேட் ஆகும். நீங்க நல்லா நோட் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த நம்பர்ல வந்து பாருங்க, ஸோ 255 இருந்து தாண்டி போகல, அதாவது அதிகமாக போகல, கம்மியாகவும் மூவ் ஆகல. 0ல இருந்து என்ன இருக்கிறதே 0 தானே கம்மி, அதை விட வேற நம்பர் எது இருக்கான்னு கேட்டீங்கன்னா இந்த -1 -2 இந்த மாதிரிலாம் மூவ் ஆகல. ஸோ நமக்கு நல்லா நீங்க தெரிஞ்சுக்கிறது, ஐபேட்ஸ் இஸ் 4 டிஜிட் நம்பர், ஐபேட்ஸ் இஸ் யூனிக் நம்பர், அனதர் டிவைஸ் அலோகேட் ஆகாது. ஐபேட்ஸ் ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா 0ல இருந்து 250க்கு அலோகேட் ஆகும். ஸோ இந்த ரேஞ்சை ஒரு 5 கிளாஸா பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? ஒரு 5 கிளாஸா பிரிக்கிறாங்க. கிளாஸ் A B C D ன்னு சொல்லி 5 கிளாஸ் பிரிக்கிறாங்க. ஸோ இந்த 5 கிளாஸஸை பத்தி நம்ம இன்னும் அடுத்த வீடியோல பிரீஃபா பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நீங்க என்ன கத்துக்கிற வேண்டியதுன்னா, ரொம்ப முக்கியமான ஸ்லைடு மூலம் நீங்க கத்துக்கிட்டது ஐபேட்ஸ்னு ஒன்று இருக்கு. அவங்க ஐஎஸ்பி அலோகேட் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 4 டிஜிட்ல அலோகேட் ஆகும். ஒரு டிவைஸ்க்கு அலோகேட் பண்ணி கொடுத்த நம்பரை அனதர் டிவைஸ்க்கு அலோகேட் பண்ண மாட்டாங்க, அதாவது யூனிக்வா இருக்கும். அதாவது இந்தியன் பீப்புள்ஸ்க்கு ஐடென்டிஃபை பண்றதுக்கு நம்ம என்ன சொல்றோம், ஆதார் கார்டு கொடுக்குறோம். அப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஆதார் கார்டு நம்பர் கொடுத்தாங்கன்னா அனதர் பர்சனுக்கு என்னோட நம்பரே கொடுப்பான்னு கேட்டால் கிடையாது. அதே மாதிரி தான் ஐபேட்ஸும். ஓகேங்களா? ஸோ அந்த ஐபேட்ஸ்க்கு ரேஞ்சஸ் இருக்கு, 0ல இருந்து 250. ஸோ இந்த ரேஞ்சை வந்து 5 கிளாஸா பிரிக்கிறாங்க. கிளாஸ் A B C D E. ஸோ இந்த 5 கிளாஸஸ் பத்தி பிரீஃபா நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ எனக்கு இந்த மாதிரி எளிமையாக நடத்திய எனக்கு எளிமையாக புரியுற மாதிரி சொல்லி கொடுத்த காசி இன்ஃபோடெக்கு ரொம்ப தேங்க்ஸ்.